மசால் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா மொறுமொறுன்னு மசால் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பொன்னிறமாக வந்தோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதோட 2 நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு அதோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. கார சட்னி செய்கிறதுக்கு 1 கப் பூண்டு, 2 தக்காளி, 10 வரமிளகாய், 1 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சட்னியை அதோட சேர்த்து கொதிக்க விடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது மசால் தோசை ஊற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரி நறுக்கிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் கல்லில் தேய்ச்சி தோசை ஊற்றுனா தோசை நல்லா முறுவலாக வரும். அதனால் இது மாதிரி தோசைக்கல்லில் வெங்காயம் தேய்ச்சதுக்கப்புறம் தோசை ஊற்றி பாருங்கள். தோசை நல்லா முறுவலாக வரும். கல்லில் தோசை ஒட்டவே ஒட்டாது. இப்போது மாவு 2 கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். அப்போ தான் தோசை நல்ல பெரிய தோசையாக வரும். நல்லா 2 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே வைக்கிறப்ப நம்மளுக்கு தோசை பிஞ்சு வராது. இது மாதிரி நல்லா ரவுண்டாக ஊற்றிக்கலாம். நான் ஓரளவுக்கு தான் ரவுண்டாக ஊற்றியிருக்கேன். இதோட ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலை அப்படியே தோசை முழுக்க சுற்றி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச கார சட்னியை அந்த தோசை மேலே ஒரு கரண்டி அப்படி வச்சு தோசை முழுக்க நம்ம இழுத்து விடலாம். நல்லா தோசை முழுக்க பரவணும். ஃபுல்லாக நம்ம அது மாதிரி கார சட்னியை தோசை ஃபுல்லாக தடவி விடலாம். மசால் தோசை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக தடவி விடலாம். கார சட்னி ஃபுல்லாக தடவியாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை இதோட தோசை மேலே ஒரு கரண்டி மசாலாவை வைக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவை தோசை மேலே இது மாதிரி வச்சு தோசை ஃபுல்லாக இதை ஒரு லிமிட் அளவு ரவுண்டாக அப்படி தடவி விடலாம். இந்த மாதிரி தடவி ஃபுல்லாக கார சட்னி தடவுற மாதிரி தடவக்கூடாது. இது ஒரு கொஞ்சம் அளவுக்கு ரவுண்டாக தடவணும். இந்த அளவு ரவுண்டு இருக்கணும். இப்போ தோசை வெந்துருச்சு. ஒரு சைடு பரட்டி விட்டுக்கலாம். அதே போல் இந்த சைடு பரட்டி விட்டுக்கலாம். மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எந்த சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்ல. இந்த மசால் தோசையை வெறுமனையே நம்ம சாப்பிட்லாம். மசால் தோசை ரெடி. மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.